அனைவருக்கும் வணக்கம். மாயபிம்பம் கடந்த ஜனவரி மாதம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி விமர்சன ரீதியாக நல்ல பாராட்டை பெற்ற ஒரு அற்புதமான தமிழ் படம் இப்போ சன்னெக்ஸில் ரிலீஸ் ஆகிருக்கு. நான் இந்த படத்தை தியேட்டரில் என்னால் பார்க்க முடியல. அதுக்காக நான் ஐம் ரியலி ஃபீலிங் வெரி சாரி ஃபார் தேட். ஏன்னா இந்த மாதிரி சின்ன தயாரிப்புகளில் வரக்கூடிய நல்ல படங்களை தியேட்டரில் போய் பார்ப்பது மட்டும்தான் அந்த உழைப்பிற்கு, அந்த உண்மையான உழைப்பிற்கு நாம் கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதான் உண்மையும் கூட. ஏன்னா அப்போ தான் மேலும் மேலும் அவர்களால் அந்த படங்களை இது போன்ற நல்ல படங்களை எடுக்க முடியும். நம்ம ஓடிடியில் பார்த்து இந்த மாதிரி ரிவ்யூஸ் போடுறதுலையும் கமெண்ட் போடுறதுலையும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் பயனடைவார்களே தவிர இந்த படத்தை எடுத்த சிறிய பட தயாரிப்பாளர்கள் அந்த நிறுவனங்கள் பயனடைய மாட்டாங்க. ஸோ என்ன மாதிரி யாராவது தேட்டரில் பார்க்காம இருந்தீங்கன்னா நிச்சயமாக இந்த படத்தை ஓடிடியில் போய் பாருங்கள். பார்த்தே ஆக வேண்டிய ஒரு படம். மிக குறிப்பாக 80s 90s கிட்ஸ் இந்த படத்தை தவற விட்டுறாதீங்க. நமக்கு நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோம்ல. பொதுவாக இந்த மாஸ் சினிமாக்களுக்கும் யதார்த்த சினிமாக்களுக்கும் அந்த ரியாலிட்டி பேஸ்டு சினிமாவுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, நம்மளால் செய்யவே முடியாத சாத்தியப்படாத விஷயங்களை நமக்கு விஷுவலைஸ் பண்ணி காமிக்கக்கூடிய, நம்ம கண் முன்னாடி ஒரு காட்சியாக காட்சிப்படுத்தி காட்டக்கூடிய ஒன்று தான் இந்த மாஸ் படம் அப்படின்னும். யதார்த்த சினிமாக்களுங்கிறது நாம் வாழ்ந்து முடித்த அல்லது நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற இல்லை நம்ம வாழ நினைக்கிற வாழ்க்கையினுடைய அற்புதங்களை, நம்ம தவற விட்ட உணர்வுகளை, நம்ம நழுவ விட்ட உறவுகளினுடைய அற்புதத்தை, உண்மையை, மேன்மையை நமக்கு ரொம்ப நெருக்கமாக ஒரு பூத கண்ணாடி மாதிரி செயல்பட்டு நமக்கு காட்டி நம்ம நெகிழ வைப்பதும், நம்மை குற்ற உணர்வுகளுக்கு உள்ளாக்குவதும், அல்லது நாம் செய்த தவறுகளை மீள்பார்வை செய்ய நம்மை தூண்டுவதும், இல்லை இது போன்ற தவறுகளை திரும்ப நம்ம செய்யவே கூடாது என்பது போன்ற ஒரு படிப்பினைகளாக நமக்கு அமைவதும், இது போன்ற ஒரு விஷயங்களை தான் இந்த படங்கள் பண்ணது, யதார்த்த சினிமாக்கள் பண்ணது நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு படமாக தான் மாயபிம்பமும் இருக்குது. ஸோ கேஜே சுரேந்தர் சார் அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்னுங்கிறதே இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங் இருக்குது படத்தில். ஸோ திரைப்படத்தின் சார்ந்தவர்களும் இந்த படத்தை நிச்சயமாக பார்த்து கற்றுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் புதுமுகங்கள், இயக்குனர் உட்பட புதுமுகம். ஆனால் ஒரு இடத்துல கூட இந்த படம் அறிமுக இயக்குனர் இயக்கி அவரே தயாரித்து அறிமுக நடிகர்களை வைத்து இயக்கிய படம் அப்படிங்கிறது உங்களால் உணரவே முடியாது. அவ்வளவு நேர்த்தியாக ஹீரோயின், எஸ்பெஷலி ஹீரோயின் சுமதி கேரக்டர் பண்ணவங்களை சொல்லியே ஆகணும். அடுத்து மோகன் கேரக்டர் பண்ண ஹீரோ, அதுக்கப்புறம் அவரோட ஃப்ரெண்டாக பண்ணவர் ஜீவா, அப்படி எல்லாருமே படத்தை தூக்கி நிறுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க ஹீரோவுடைய ஃபேமிலி. ஸோ ரொம்ப நேர்த்தியாக கட்டமைக்கப்பட்ட ஒரு படம். நிச்சயமாக இந்த படத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க. கண்டிப்பாக ஓடிடியில் பார்க்க வேண்டிய ஓடிடிலையாவது நம்ம பார்த்தே தீர வேண்டிய ஒரு படம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.